அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேல்கணக்கு நூல்கள் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு. அப்போ மேல்கணக்கு கீழ்கணக்குக்கு என்ன வித்தியாசம்? நூல்களும் நூல்களுடைய கண்டென்ட் தான் வித்தியாசம். எப்படி அப்படின்னா, இப்போ 14 மேல்கணக்கினுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க காதலையும் வீரத்தையும் சொல்கிற பாட்டு. 14 கீழ்கணக்கில் அதுக்கு அப்படியே நேர்மாறா வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை நெறிமுறைகளை சொல்ற பாட்டு. அதே நேரத்தில் அந்த பாடல்கள் 14 மேற்கணக்கு பாடல்கள் எல்லாமே ஆசிரியப்பால் பாடப்பட்டது. 14 கீழ்கணக்கு நூல்கள் அது பெரும்பாலுமே வெண்பாவால் பாடப்பட்டது. அப்ப ரெண்டோடைய பாவ வகைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியப்பா எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அடி வரையறை அதிகமாக இருக்கும், அதனால பாடல்கள் அதிகமாக இருக்கும். கீழ்கணக்கில் பாடல்களுடைய அடிவரையை கம்மியாக இருக்கும், அதனால பாடல்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் திருக்குறள் 2 அடி தான், 4 அடியார் 4 அடி தான், பழமொழி 400 4 அடி தான். அப்போ 2 அடி 4 அடி இதுக்கு மேலே போகாது. எதுக்காக இந்த நடைமுறை அப்படின்னா, இப்போ அறிவுரை சொல்கிறப்ப நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நிறுத்தி நிதானமாக சுருக்கமாக சொல்லணும். அதுக்காக அவங்க இந்த வெண்பாவை சூஸ் பண்ணாங்க. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சின்ன சின்ன பாடல். ஓகே, டாபிக்ல போகலாம். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 14 மேல்கணக்கு நூல்கள் யாருடைய காலத்தில் அப்படின்னு எழுதப்பட்டதுன்னா, முற்கால மூவேந்தர் காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது சேர சோழ பாண்டியர்கள் சொல்லப்படுற மூவேந்தர் காலத்தில் எழுதப்பட்டுச்சு. கீழ்கணக்கு நூல்கள் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, கலப்பர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது இந்த கலப்பர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளியே வந்ததா சொல்றாங்க. இந்த காலகட்டத்தை பற்றி நமக்கு தெளிவான செய்திகள் தெரிஞ்சாலும் இருக்கிற செய்திகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த கலப்பர காலத்தை 2 காலம் சொல்லுவாங்க. பட் தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, 2 காலம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு தமிழ்ல நமக்கு முக்கியமான சில கீழ்கணக்கு நூல்கள் கிடைச்சது. அதே நேரத்தில் காப்பியங்கள் 2 முக்கிய காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இந்த காலகட்டத்தில் கிடைச்சது. அதனால இதை 2 காலம்னு சொல்லக்கூடாது, இந்த இலக்கியங்களை 2 கால இலக்கியங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அப்ப இந்த கலப்பல் காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த நூல்கள் எழுதப்பட்டது. அதே நேரத்தில் இந்த நூல்களுக்கு நீதி நூல்கள், அறநூல்கள், நெறிநூல்கள் அப்படின்னு வேற வேற பேர் இருக்கு. ஓகே, அப்ப இந்த காலகட்டத்தில் சமணம் பௌத்தம் சமயத்தோட தாக்கம் அதிகமாக இருந்ததுங்கிறது மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சமண காப்பியம், மணிமேகலை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பௌத்த காப்பியம். இது காப்பியங்கள் எதிர்வலிக்குது. அதே மாதிரி கீழ்கணக்கிலே பார்த்தோம்னா 4 முக்கியமான நூல்கள், நாலடியார், பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம் இயலாது, இந்த 4 நூல்களும் சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் அல்லது இதனுடைய ஆசிரியர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர்கள். அப்ப இந்த சமணம் பௌத்தத்தினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் வெகுவாக இருந்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ 18 நூல்கள்ல 11 நூல்கள் தான் நீதி நூல்கள். அப்ப மீதி 7 நூல்கள் என்னன்னா, நம்ம சங்ககால நூல்கள் பார்த்தோம் இல்லையா, சங்க பாடல்கள்ல அந்த மாதிரி அகம்புறம் பத்தி பேசுற நூல்கள் இங்கேயும் வருது. ஆனா அதிகமா எது இருக்குன்னா நீதி நூல்கள் தான் அதிகமா இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ 11 நூல்கள் நமக்கு முக்கியமான நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடி, பழமொழி 400, இன்ன 40, இனிய 40, திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, ஆசாரக்கவி, முதுமொழி காஞ்சி, இந்த 11 நூல்கள் தான் முக்கியமானது. அந்த 11 நூல்கள்ல திருக்குறள் நம்ம தனியா ஒரு டாபிக்கா பார்ப்போம். மீதி இருக்கிற 10 நூல்களை தான் நம்ம இதுல விரிவா பார்ப்போம். ஸோ மீதி 7 நூல்கள் நமக்கு கண்டென்ட் அதிகமா இருக்காது. ஸோ நமக்கு 11 நூல்கள்ல நமக்கு முக்கியமான கண்டென்ட் இருக்கு. அதுல அதுதான் கொஸ்டின்ஸாகவும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 11 பாடல்களில் திருக்குறள் போக 10 பாடல்கள் சொல்லி பார்த்தோம். அந்த 10 பாட்டையும் நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சு படிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஜோடியா படிச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஜோடி பார்த்தோம்னா 400 இரு 400ங்கிறது ஒரு ஜோடி. அதாவது 2 பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை தன்மை இருக்குங்கிறதுனால இந்த 2 பாட்டுக்கும் நம்ம ஒரு ஜோடியை வச்சிருக்கோம். எந்தெந்த பாட்டு? நாலடியார், பழமொழி 400. இங்கேயும் 400 பாடல்கள் இருக்கு, இங்கேயும் 400 பாடல்கள் இருக்கு. இந்த நூலுடைய ஆசிரியரும் சமண முனிவர்கள், இந்த நூலுடைய ஆசிரியரும் சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகே, அப்ப வேற என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள், இதனுடைய ஆசிரியர் மூன்றை அறையினார் அப்படிங்கிறவங்க. அடுத்தது இதுல நமக்கு இதனுடைய அடைமொழி என்னன்னா குட்டி திருக்குறள் அப்படிங்கிறது. அதாவது திருக்குறள் 2 அடியில எப்படி சுருக்கமா சொல்லி விளங்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இது 4 அடியில முயற்சி பண்ணதால, இது ஒரு முயற்சியா செஞ்சதுனால இதை குட்டி திருக்குறள் சொல்லுவாங்க.
அதே மாதிரி வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க பழமொழியாளருக்கு வந்தோம்னா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதே நேரத்துல முற்கால மூவேந்தர்களை பத்தியோ அல்லது கடையல் வள்ளல்களை பத்தியோ அல்லது வந்து குறுநில மன்னர்களை பத்தியோ ஏதாவது ஒரு வரலாற்று செய்தி இதுல இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த ஜோடி 400. அடுத்த ஜோடி என்னன்னா 40, அதாவது 40 நூல்கள். இன்ன 40 இனி 40. இன்னாதினா துன்பம், இனியதுன்னா இன்பம். அப்ப துன்பம் தரக்கூடிய செயல்கள் 40 பாடல்களாகவும் இன்பம் தரக்கூடிய செயல்கள் 40 பாடல்களாகவும் இதுல வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல இன்னார்த்தனுடைய ஆசிரியர் கபிலர், இனிய நாற்பதனுடைய ஆசிரியர் புதஞ்சேந்திரனார். அப்ப இன்னார்த்தனுடைய ஆசிரியர் கபிலர் அப்படின்னா இவர் வந்து சங்க காலத்துல வர கபிலர் இல்ல, இவர் வந்து பிற்காலத்தை சேர்ந்த கபிலர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மும்மருந்து, அதாவது நம்மளுடைய அறிவுரைகளை நம்ம மருந்து பொருட்களோடு ஒப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் தான் என்ன மும்மருந்து அப்படிங்கிறது. அதாவது நம்ம வீட்டில் நமக்கு வந்து தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரத்துல நம்ம உணவுப் பொருட்களை மருந்தா பயன்படுத்துற ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தூதுவளை சாப்பிட்றோம். நமக்கு ரொம்ப வறட்டு இருமல்னா நம்ம மிளகு வந்து சாப்பிட்றோம். நமக்கு வந்து வயிறு கோளாறு அப்படின்னா ஜீரணமாகலைன்னா ஜீரகத்தை எடுத்து சாப்பிட்றோம். ஜீரகத்தை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்றோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து நம்மளுடைய தமிழர்களிலேயே இயல்பா இருக்கு. அதே மாதிரி இந்த மருந்து பொருட்களோட அறிவுரைகளை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா முதல்ல இந்த 3 நூல்கள் என்னன்னு பார்த்தது. திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி. அப்ப திரி அப்படின்னா 3, கடுகம்னா காரம், 3 காரப்பொருட்கள். அப்ப 3 மருந்து அப்படிங்கிறது. அடுத்தது சிறுபஞ்சம் மூலம். பஞ்சம் அப்படின்னா 5, பஞ்ச பாடல்கள் சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் சொல்லுவோம். பஞ்சம் அப்படின்னா 5. அப்ப 5 சிறிய வேர்களை வந்து இங்க மருந்தா கொடுக்குறாங்க. இது சிறு பஞ்சம் மூலம். ஏலாதி, ஏலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏலக்காய். அப்ப ஏலத்தை ஆதியாக கொண்ட ஒரு 6 மருந்து பொருட்களை கொண்ட ஒரு நூல் தான் ஏலாதி அப்படிங்கிறது. அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க, நம்ம இந்த 5 மருந்துகளையோ இந்த 3 மருந்துகளையோ இல்ல 6 மருந்துகளையோ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் நோய் நம்ம விட்டு போகும். அதே மாதிரி இந்த 5 கருத்துகளையோ 6 கருத்துகளையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மனநோய் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வந்து மனம் வந்து தெளிவாகி நம்ம வாழ்க்கை வந்து இனிமை பயக்கும்னு இந்த மருந்து பொருட்களோட அறிவுரைகளை ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த ஹெட்னிக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்னன்னா மும்மருந்து. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னா, தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னு. சோ இங்க வந்து 3மே மருந்து பொருட்கள் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இதுல யாப்பிலக்கணத்துல மோனைன்னு ஒண்ணு பார்ப்போம். அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா அதை மோனைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன மோனை அப்படின்னா அருமருந்து ஆறுமருந்துங்கிறதா மோனை. அப்ப ஆண் மருந்துனால இது நம்ம ஈஸியா நினைச்சுக்கலாம். அப்ப அருமருந்து ஆறுமருந்து அந்த ரைமிங்ல வருது இல்லையா, அதனால அருமருந்துன்னு கேட்டா நம்ம எதை சூஸ் பண்ணணும், ஏலாதி சூஸ் பண்ணணும். ஏன்னா ஏலாதி தான் 6 மருந்து இருக்கு. அப்ப அருமருந்து 6 மருந்துங்கிறது நம்ம ரைமிங்கா நான் வச்சுக்கணும். ஓகே, சோ இந்த 3 நூல்களும் மருந்து பொருட்களோட ஒப்பிட்டு சொல்றது. அடுத்தது திரிகடுகத்துல 100 வெண்பாக்கள் இருக்கு, சிறுபஞ்ச மூலத்துல 102 வெண்பாக்கள் இருக்கு, ஏலாதில 80 வெண்பாக்கள் இருக்கு. இந்த வெண்பாக்களுடைய நம்ம கணக்கு நமக்கு தெரிஞ்சாகும். அடுத்தது திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசான், ஏலாதினுடைய ஆசிரியர் கனிமேதாவியர். கனிமேதாவிற்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா 18 நூல்கள்ல 2 நூல்கள் எழுதின ஒரே ஆசிரியர் இவர் மட்டும்தான். ஏன்னா மீதி எல்லாருமே ஒரு ஆசிரியர் மட்டும்தான். இவர் மட்டும்தான் 18 நூல்ல 2 நூல் எழுதியிருக்கார். இவர் ஏலாதியோட திணைமலை 150 இன்னொரு நூலில் எழுதியிருக்கார். ஓகே, அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்துக்கு ஏலாதிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா 2மே சமண காப்பியம். ஓகே, அடுத்த 3 நூல்களுக்கு நம்ம வச்சிருக்கிற தலைப்பு என்னன்னா மணிமொழி கோவை. அதாவது நம்ம வந்து அணிகலன்களை வந்து நம்ம வந்து சங்க காலத்துல பயன்படுத்தி இருக்கோம். அப்ப அணிகலன்களோட இந்த நூல்களை வந்து ஒப்பிட்டு சொல்றது. நம்ம கோவை, மாலை, காஞ்சி அப்படிங்கிற மாலைகளோட அறிவுரை ஒப்பிட்டு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்றோம். அப்ப நான்மணி கடிகை அப்படிங்கிறதுல கடிகை அப்படின்னு என்னன்னா அணிகலன். அதாவது அணிகலன் வந்து நம்ம மாலையா வந்து போடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால இது வந்து மாலையோட ஒப்பிட்டு சொல்றது. அடுத்தது முதுமொழி காஞ்சி. காஞ்சி அப்படின்னாலும் அணிகலன் தான். அப்ப முதுமொழி அப்படின்னு என்னன்னா அறிவுரை. திரும்ப திரும்ப நமக்கு இங்க இந்த விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது. முதுமொழியோ அல்ல பழமொழியோ இல்ல வந்து அறிவுரைகளோ அறவுரைகளோ எல்லாமே என்னன்னா ஒரே மீனிங் தான். அறிவுரைகள் அல்லது நீதி நெறிகள் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. அப்ப முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அறிவுரைகளை அணிகலன்களா கோர்த்து சொல்றது. ஆசார கோவை. கோவை அப்படின்னா என்னன்னா கோவை அப்படிங்கிறதுடைய மறுச்சொல் தான் கோவை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப
அறிவுரைகளை கோர்த்து கோர்வையா சொல்றதுங்கிறதா இதனுடைய பொருள். அப்ப இதுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா இதனுடைய பாடல்கள் எல்லாமே 100 பாடலா இருக்கும். அப்ப நான்மணிக்கடிகையோ முதுமொழி காஞ்சியோ ஆசாரக்கோவையோ மூணுமே 100 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது. அப்ப 100 பாடல்களை ஒரு அணிகலனா கோர்த்து சொல்றது, ஒரு கோர்வையா ஒரு மாலையா கோர்த்து சொல்றதுங்கிறதா இதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நான்மணிக்கடிகை 100 பாட்டு, முதுமொழி காஞ்சி 100 பாட்டு, ஆசாரக்கோவை 100 பாட்டு. அதே மாதிரி கோவை அப்படின்னாலே 100 பாட்டு. ஓகேங்களா? ஆசாரக்கோவை 100 பாட்டு. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா அரவரு கோவை. அப்ப கோவை அப்படிங்கிற சொல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாமே 100 பாடல்களை கொண்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ 11 பாடல்கள்ல 10 நூல்கள் முக்கியமான நூல்கள். அந்த 10 நூல்களையும் நம்ம இப்படி பிரிச்சு படிச்சுக்கலாம். திருக்குறள் நம்ம ஒரு தனியா டாபிக் பார்க்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல உங்களை மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.